நான் பிரகதீஷ் எம்கே இருதய கட்டமைப்பு சார்பாக நியூ இயர் புத்தாண்டு முன்னிட்டு வந்துட்டு இது ஒரு சிறப்பு காணொலியா வந்து நம்ம இதை வந்து பதிவு பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இந்த காணொலியில வந்து நம்ம கூட இணைவது பார்த்தீங்கன்னா எம்கே ஹார்ட்லங் வாஸ்குலர் ஃபவுண்டேஷன் எஸ்ஆர்எம்டி மெடிக்கல் ட்ரஸ்டுடைய சேர்மன் டாக்டர் PR முருகேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரகதீஷ். சந்தோஷம். வருஷத்தினுடைய பிகினிங்ல இந்த மாதிரி ஒரு நேர்காணல் வைக்கணும்னு நினைச்சது. சொல்லுங்க சார். இப்போ வந்துட்டு நம்ம விரிவா வந்து ஒரு 4 தலைப்புகளை பத்தி நம்ம பேச போறோம் சார். அதுல முதல் தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026ல வந்துட்டு இப்ப நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றப்ப என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ப்ரொலாங்கான ஒரு ஹிஸ்டரி இருக்கும், ஃபேமிலி ஹிஸ்டரி, அது ஒரு டயபெட்டிக் ஹிஸ்டரி, ஒரு தைராய்டு ஹிஸ்டரி, அது ஒரு ப்ரெஷர், இந்த மாதிரிலாம் பேஷண்ட்ஸ் வந்து இருக்கும் சார். இப்போ அவங்க ஒரு லாங் டிராவல் இந்த 2026ல பண்றாங்க, இல்ல வீட்டுல இருக்கும் போதே ஒரு சடன் ஒரு கார்டியாக் ஈவெண்ட் வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அதாவது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பெயினா இருக்கட்டும், நெஞ்சில குத்துற மாதிரியான ஒரு சென்சேஷனா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பயந்துருவாங்க சார். இப்ப நம்ம கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டயர் சிட்டியா இருந்தா ஓகேங்க சார். இதே ஒரு தேர்ட் டயர் சிட்டி, ஃபோர்த் டயர் சிட்டி, நம்ம சேர்த்து இருக்க குறுக்கு ரோடு மாதிரி அங்க போயிட்டு நம்ம ஆட்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அங்க இருக்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு மினிமம் ஒரு 1 ஹவருக்கான டைம் டியூரேஷன் வந்து தேவைப்படுதுங்க சார். இல்ல சப்போஸ் ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ட்ரெயின் அடுத்த ஸ்டாப் எங்க நிற்குதோ அங்கே இருந்தா சார் அவங்க இறங்கி போவோம். இல்லை ஒரு ஃபிளைட்ல டிராவல் பண்றாங்கன்னா அது சார். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இந்த 2026ல நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் எய்டா நீங்க இதை கையில வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான ஒரு அறிவுரை போகிறோம் சார்? ஸோ இது நிறைய டாக்டருங்க காணொலியிலையும் மற்ற மீடியாவிலையும் நம்ம பேசுறது சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த நோயாளி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தமிழ்நாடு அரசே வந்து உபயோகிக்காம ஒரு பயனாளி, மருத்துவ பயனாளிகள் இவங்க நாம வந்து நாங்களே ஒரு டிசீஸ் இதுக்கு உள்ளாகிட்டோம்னா நம்ம நோயாளின்னு சொல்ற ஒரு நீடு இருக்கு. அந்த இதுல பார்க்கும்போது இந்த மாதிரியான ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறது, டயபெட்டிஸ் மெலிட்டஸ், நீரிழிவு இருக்கிறது, அது அசாதாரண கொலஸ்ட்ரால் இருக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ். லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணும்போது அதை நார்மலைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த நோயாளி அப்படின்னு நாம சொல்ற இந்த வார்த்தை வந்து ப்ராப்ளம் இந்த 2026ல இருந்து ஒரு மருத்துவ பயனாளிகள் அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து அந்த ஸ்டிக்மா போயிடும். நோயினாலே நமக்கு வந்து ஒரு பயத்தையும் அதுல ஒரு சின்ன டவுன் கிரேடும் தெரியுது. அதனால டயபெட்டிஸா இருக்கட்டும், ஹை பிளட் ப்ரெஷரா இருக்கட்டும், அசாதாரண கொலஸ்ட்ரால் இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நம்ம லைஃப் ஸ்டைலுடைய மாடிஃபைபிள் டிசீஸ் ஆர் டிசார்டர் சொல்ல எல்லாமே அதனால வரலாம். அதை நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம்னா யூ கான் பி எ நோயாளி ஃபார் எவர். சரிங்க. ஸோ மருத்துவ பயனாளிகளா இருக்கிற இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க சொன்ன இந்த லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாவது கூட எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது இப்போ இந்த கேள்வி. குறிப்பா வந்துங்க யாரெல்லாம் இந்த ரிஸ்க்ல அதிகமா இருக்காங்க. இப்போ ஒரு பயணத்துக்கு போகணும்னா நம்ம வந்து அதுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பட் யூஸ்வலா காமன் கோல்டு அங்க இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாத்திரை, ஒரு காய்ச்சல், உடல் வலி, தலைவலி இருக்குன்னா மாத்திரை தான் எடுத்துட்டு போவோம். பட் ஹார்ட்டுக்குன்னு எதிர்பார்த்து நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டா ஒரு மாத்திரை வேணும்னு யாருமே அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நினைக்கிறது இல்லை. அதுக்கான அவசியம் இப்போ வந்துட்டு இருக்குங்கிறத நீங்க சொல்றதுன்னு தெரியுது. ஸோ அப்போ வந்து இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஆல்ரெடி ஹார்ட்டுக்காக போயிட்டு டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஒரு சில பேருக்கு ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க, ஒரு சில பேருக்கு ட்ரெட்மில் பண்ணி ஆஸ்ட்ரேலியா சொல்லியிருக்காங்க. அதுக்கு சிலருக்கு வந்து சிம்டம் வந்து டிப்பிக்கலா இருக்கும். நடந்தா படியறனால நெஞ்சில் ஒரு டைட்னஸ் வருது, வேர்வு வருது, அப்போ இயலாமையா ஏற்படுதுன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருக்கிறவங்க. இவங்களுக்கு இதே மாதிரியான மெடிக்கேஷன் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக தேவைப்படுறது ஒரு யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம வந்து இந்த 2 இதை வந்து ஃபெமிலியரா எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது. ஒன்று இந்த லோடிங் டோஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, பிளட் தின்னர். நம்ம எடுக்கிற இந்த மருந்து வந்து ரத்தம் உரையறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அதை தடுத்து உரையறதுக்கு தடுக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இப்போ ஹார்ட் அட்டாக் இருக்கட்டும், பிரெயின் ஸ்ட்ரோக்கா இருக்கட்டும், இது 2மே வர்றதுக்கான முக்கியமான காரணமே ரத்தம் உறையிறது. இந்த உறைவுத்தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கு கொடுக்குறது அந்த பிளட் தின்னர். இன்னொன்று வந்து ஒரு அக்யூட்டா ஒரு செஸ்ட்ல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வலி வரும்போது அந்த வலியை ரிலீவ் பண்றதுக்கு நைட்ரேட்னு சொல்ற வேசோ டைலேட்டர், அந்த இதய ரத்த குழாயினுடைய இறுக்கத்தை வந்து தலைச்சு கொடுறதுக்கான மருந்தை தான் நாம வந்து நாக்கு கடிகளை வச்சு அந்த டயத்தை வந்து டைட் அவுட் பண்ண சொல்றோம். ஸோ நீங்க இப்போ சொல்ற இந்த 2 மருந்துமே இது மாரி ஹை ரிஸ்க் இருக்கிறவங்க கைவசம் வச்சுக்க நல்லது. ஒரு வாலெட்ல ஒரு மணி பர்ஸ்ல அவங்க எடுக்கிற ஒரு சின்ன பேக், ஒரு சின்ன பவுச்ல வச்சிருந்தாங்கன்னா எங்கேயாவது ரிமோட் பிளேஸ்ல இருக்கும்போது சில ஹில் ஸ்டேஷன் போயிடுவாங்க, ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏர்போர்ட்ல கீழே எங்கேயாவது இறங்கி போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் பார்க்கும்போது இமீடியட்டா அவங்க அக்சஸ்ல இருந்தாதான் அதை எடுத்து ஒரு ரெமெடி கொடுக்க முடியும். இந்த ரெமெடி வந்து அவங்கள இமிடியேட் சிம்டத்துல வந்து அந்த ரிஸ்க்ல இருந்தும்
தடுத்தாலும் கூட வித்தின் அன் அவர் மேக்ஸிமம் தே ஷுட் ரீச் நியர்பை ஹாஸ்பிட்டல். அதுதான் எப்பவுமே ஸ்ட்ராங்கா சொல்றது. நாம எடுக்கிற இந்த லோடிங் டோஸுங்கிறதே 100 பேர் லோடிங் டோஸ் ஏதோ ஒரு நெஞ்சில் ஒரு வலி, ஒரு வேறு ஒரு படப்படுது, ஒரு 10 பேருக்கு இதயவெளி இல்லாத வலியா கூட இருக்கும். இதயவெளி இல்லாத நெஞ்சு வலிக்கு முக்கியமான காரணம் அமிலத்தன்மை. அமிலத்தன்மையினால ஸ்டமக்லயோ முன்சிறுகுள்ளோ பெப்டிக் அல்சர் அந்த புண்ணு உண்டாயிருக்கு, அல்சர். அந்த அல்சர் இருக்கிற அந்த லோடிங் டோஸ் எடுத்தோம்னா அது வருஷனவே ஆயிடும். கொஞ்சமா இருந்தவங்க அதிக வரையும் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு 110% இது மாதிரி லோடிங் டோஸ் எடுக்கும்போது ஒரு ஆசிட் பெப்டிக் டிசீஸ் அமிலத்தன்மை அதிகமா இருந்து அது வருஷமாகவும் வாய்ப்பு. பட் இந்த 90 விழுக்காடு நம்ம காப்பாற்ற போறோம், அது நன்மை கொடுக்க போகுதுன்னா அந்த 10 பேர் அதை சாப்பிட்டா கூட ஒன்றும் தப்பு இல்லை. அதே நேரத்தில் நம்ம நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதுனுடைய அட்வான்டேஜ் என்னன்னா இதை ஃபர்தரா டிலே பண்ணாம ஹார்ட் அட்டாக் கம்ப்ளீட்டா எவால்வ் ஆகி தசை டேமேஜ் ஆகாம இருக்கு. அவங்க ஒரு இசிஜி பார்க்கலாம். இசிஜில 75 விழுக்காடு சேஞ்சஸ் தெரியும். ஒரு 25% அங்க இருக்கிறதுல நம்ம டாக்டருங்களோ இல்லை மற்ற சப்போர்ட்டிவ் பேராமெடிக்கல் இருக்கிறவங்க கார்டியாலஜி இல்லை ஸ்பெஷலைஸ் பண்ண டெக்னாலஜிஸ்டோ இல்லை ஸ்டாஃப் நர்ஸோ கண்டுபிடிக்க முடியலன்னா கூட ட்ராப்டின்னு ஒரு பிளட் டெஸ்ட் நீங்களே ஜென்ரலா பார்ப்பீங்க. நமக்கு ரொம்ப ஈக்குவல் டவுட்ஃபுல்லா இருக்கு, கை ரிஸ்க்கு ஒரு ட்ராப்டி கேட்கணும். ட்ராப்டி பாசிட்டிவா இருந்ததுன்னா இதை டீலிங் வித் ஹார்ட் அட்டாக். ட்ராப்டிங்கிறது மயோகார்டியம் சொல்ற இதயத்துல தசை இருக்கு இல்லைங்களா, அந்த தசையினுடைய பாதிப்பு அதுல இருந்து ரிலீஸ் ஆகிற கெமிக்கல் தான். ஸோ ட்ராப்டி பாசிட்டிவ் இருந்தாலே ஃபுல் ஃப்ளோன்டாவோ ஓவர்டாவோ இல்லையா சப்கிளினிக்கலோ ஒரு அட்டாக் வந்துருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த டெஸ்ட் பண்றதுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்க பண்ணிடலாம். இசிஜி மோஸ்ட் ஆஃப் த ஸ்மால் ஆர்கனைசேஷன் ஒரு கிளினிக்கல் செட்டப்ல இருக்கும். ட்ராப்டி அட்ஜஸ்ட் லேப்ல பண்றது இல்லை ஒவ்வொரு இதுலையுமே ஜென்ரலா இந்த கிளினிக்கல் ப்ராக்டிஸ் கார்டியாலஜி பண்றவங்களுக்கு அந்த ட்ராப்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். மூணாவது எக்கோ கார்டியோகிராம் பண்ணி பார்ப்போம். அதுல இந்த ரீஜனல் வால் மோஷன் கார்ட்னு இந்த ரீஜன் இது ஆன்டீரியர், இன்ஃபீரியர், போஸ்டீரியர் இதெல்லாம் சொல்றீங்களா, இந்த ஏரியாவில் இருக்கிற மோஷன் அப்னார்மலிட்டி இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் சொல்லுவாங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா அதை பார்த்து நெக்ஸ்ட் லெவல் ஒரு ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்டோ இல்லை அதோட இன்டர்வென்ஷனோ எடுத்துட்டு போக வாய்ப்பு. அதனால இந்த 2 மருந்து இந்த லோடிங் டோஸ் கான்செப்ட் பிளட் தின்னரும், இந்த ஆன்ஜைனா பெக்டாரிஸ் இருதய வலியை குறைக்கிறதுக்கான அந்த நைட்ரேட் குரூப் மருந்து சார்பிட்ரேட்னு ஒரு பிராண்ட் இருக்கும். இன்னொன்று ஐசார், இதெல்லாம் காமனா எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. 5 மில்லிகிராம் ஹார்ட் ஷேப்ல அந்த இது. இதை நம்ம நாக்கு அடியில் வச்சோம்னா அந்த பெயின் ரிலீவ் ஆச்சுன்னா அதுக்குள்ள நம்ம நியர்பை ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகி மற்ற கண்டினியூட்டி கேர் கொடுக்க முடியும். இதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய என்ன இருக்குன்னா இந்த 2 மருந்து எடுத்துட்டோம்னா நம்ம அந்த பயணத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எங்கேயாவது ரிமோட் பிளேஸ்ல ரீச் ஆயிடும். நாட் அட்வைஸ். நீங்க இந்த இசிஜி ட்ராப் இதெல்லாம் பார்த்து ஒன்றும் இஷ்யூ இல்லை, நான் கார்டியாக்கு செட் ஆனா மட்டும்தான் நீங்க ஃபர்தரா அந்த பயணத்தையோ அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்கையும் கண்டினியூ பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரிகோன் மெசேஜ். 2026 ஹார்ட் அட்டாக்னா ஒரு உயிரிழப்பை தடுக்க வேண்டிய ஒரு வருஷமா நம்ம எடுத்துட்டு போனோம்னா நாம எஜுகேட் ஆகணும். அவர் செல்ஃப் அந்த சரௌண்டிங் நாம வருமுன் பார்ப்போங்கிறத ஸ்டாண்டர்டா சின்ன வயசுல இருந்து கருதுட்டோம். ஆனா அதன் முன் கேட்போம் அப்படிங்கிறத இப்ப நாம இந்த வருஷத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. எதுவும் இருந்தாலும் கேட்கணும். இப்ப கேட்கறதுக்கு நிறைய மீடியா இருக்கு. பட் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா 50% ஆஃப் த டைம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் அதனால வர்ற சில மன உழைச்சல் அதிகமாயிடும். அதனால எது புரிஞ்சுக்கிட்டாலும் கேட்டாலும் அதுல கிளியரான கான்செப்டை எடுத்துக்கிட்டு வாழ்க்கைக்கு நமக்கு என்ன உபயோகமோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டயட்ரி அட்வைஸ். இப்ப எது ஓப்பன் பண்ணாலும் டயட்டை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்ப உணவையே விஷமாக்குற ஒரு காலமா ஆயிடுச்சு. அப்படி எதுவும் இல்லை. நாம என்ன சாப்பிட்டா செரிக்குது, நமக்கு என்ன அவைலபிள் சாப்பிட்டு அதுக்கான பயிற்சி பண்ணிட்டு இருந்தோம்னா உணவும் மருந்து. 2026 ரொம்ப சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கோம். நன்றி. நன்றி.